அன்புமணி உன் அரசியல் காலம் முடிந்துவிட்டது, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன் என மருத்துவர் ராமதாஸ் தனது மகன் மீது சாப மழை பொழிந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி இடையே கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பகிரங்க மோதல் நடைபெற்று வருது. உச்சகட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் யாருக்கு சொந்தம் என்பது குறித்து தேர்தல் கமிஷனில் மனு செய்த நிலையில தற்போது தேர்தல் கமிஷன் அன்புமணிக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் சொந்தம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூடி அன்புமணியை தான் தலைவராக தேர்ந்தெடுத்துகிறது என முறைப்படி 3 ஆண்டுகளுக்கு, அதாவது வருகிற 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்புமணி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் கட்சியை தேர்தல் கமிஷன் அங்கீகரித்து இருக்கிறது. மாம்பழ சின்னமும் அவருக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குதுன்னு தேர்தல் கமிஷன் அறிவித்திட்டது. டாக்டர் ராமதாஸ் தரப்புல இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதனிடையே தனது மகன் மீது அன்புமணி ராமதாஸ் வயிறு எறிந்து பல சாபங்களை அள்ளி வீசியிருக்காரு. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் தனது மகன் மருத்துவர் அன்புமணி மீது மிகுந்த மன வருத்தத்துடன் பேசினார். அவர் பேசும்போது, அன்புமணி, என் உயிரைத்தான் நீ பறிக்கவில்லை, மீது எல்லாவற்றையும் பறித்து விட்டாய், உரிமையை பறித்தாய், நான் சிந்திய வியர்வை வீணாய் போயிற்று. சூழ்ச்சியின் மூலம் தன்னை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் அன்புமணி. என்னத்தான் முயற்சி செய்தாலும் இந்த ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. அன்புமணி தாராளமாக புதிய கட்சியை தொடங்கலாம், அதற்குரிய பெயரை நானே சொல்கிறேன். ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அன்புமணி தனி கட்சி தொடங்கலாம் அப்படின்னு. ராமதாஸை தோற்கடிக்க யாராலும் முடியாது. உரிமையை பறிக்க எண்ணாதே, உடைமையை பறித்துக்கொள். என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள்? எல்லாவற்றையும் தான் பறித்து கொண்டாயே, என்னிடம் ஒன்றும் இல்லை. இனி என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் நீ பறித்து கொண்டாய். வியர்வை சிந்தி 40 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று என் மக்களை சந்தித்து பேசி சமூகத்தில் நிலைமையை கூறி எனது கட்சியை வளர்த்த நீ சூழ்ச்சியின் மூலம் முழுமையாக பறித்து கொள்ள நினைக்கிறாய். அந்த உரிமையை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு உதவியாக எனது மூத்த மகள் காந்தியை செயல் தலைவராக நியமனம் செய்திருக்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 46 ஆண்டு காலம் 96,000 கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய். அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத நிலையிலே தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன். எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன். இதற்கு முன்னாலே என்னை ஏமாற்றி டெல்லி தேர்தல் ஆணையத்தையே விலைக்கு வாங்கிவிட்டாய். என் கூட இருப்பவர்களை விலைக்கு வாங்க நினைக்கிறாய். தற்போது தேர்தல் ஆணையத்தையே நீ விலைக்கு வாங்கிவிட்டாய். இதனால ஆணையத்திற்கு உண்மையை கூறினால் புரியவில்லை. பணம் 10 செய்யும் என்பார்கள். தற்போது தேர்தல் ஆணையம் வரை சென்று விட்டது. இனி வெல்லப்போவது ராமதாஸ் தான். நீ எல்லாவற்றிலும் தோற்றுவிட்டாய். அன்புமணியை படிக்க வைத்து மருத்துவராக்கி மத்திய அமைச்சராக்கி கட்சிக்கு தலைவராக்கியது என பல தவறுகளை செய்துட்ட. தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றும், ஆனால் கூட்டணி வைத்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே பெற முடிஞ்சது. இதற்கு காரணம் அன்புமணியின் செயல்தான். இனி அது போல நடக்காது. எனது உரிமையை விட்டு கொடுக்க முடியாதுன்னு உழைப்பை யாரும் திருட முடியாது. நீதிமன்றத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கும். அன்புமணியின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டது. இதை நான் வயிறு எறிந்து சொல்கிறேன்னு மருத்துவர் ராமதாஸ் பேசியிருக்கிறார். தனியாக நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றோம். இப்பொழுது கூட்டணியிலே
வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு காரணம் இவனுடைய செயல்தான், தேர்வுதான், தலையீடுதான். ஆக இனி அது நடக்காது. அதனால என்னுடைய இந்த உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னுடைய உழைப்பை இனி யாரும் திருட முடியாது. இதே கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளரான சட்டமன்ற உறுப்பினர் அருள் பேசும்போது மிக ஆவேசமா பேசினார். அவர் பேசும்போது இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது ஒரு போர். இது குருஷேத்திர போர். ஒரு தூசிக்கும் இமயமலைக்கும் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புமணி ஒரு தூசி, எதுக்கும் பயன்படாத ஒரு தூசி. அது ஒரு சின்ன புள்ளி இந்த ராமதாஸ் என்ற இமயமலையோடு மோதுகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பெற்றெடுத்த அப்பா அம்மாவை மதிக்காத யாரும் வாழ்க்கையில உயர்ந்ததா இல்லை, ஏன் தலைவரா கூட ஆனதில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது அம்மா சத்யாவை தினமும் கோவில் கும்பிடாத அளவுக்கு வழிபட்டு வந்தார். கலைஞர் அவருடைய தாய் அஞ்சிகம் அம்மையாரை வணங்கி வந்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சத்யபாமாவை கடவுளுக்கு நிகராக பார்த்தவர். இன்றைக்கு இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய அப்பா கலைஞர் அவர்களுக்கு 94 வயது வரை அவருடைய உதவியாளர் போல இருந்து செயல்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பெற்றெடுத்த தாயோடு உணவு அருந்துவதையே மிகவும் பாக்கியமாக கருதியவர். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த நாட்டில் தன்னை பெற்றெடுத்த தந்தை மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அன்புமணியை தலைவராக்கி ராமதாஸுக்கு அன்புமணி செய்து கொண்டிருக்கும் துரோகம் ஒன்றா இரண்டா? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்றேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அம்மா சத்யா தினமும் கோயில் கட்டி கும்பிடாத அளவுக்கு வழிபட்டு விட்டு தான் செல்லுவார். கலைஞர் அவருடைய தாய் அஞ்சுக அம்மையாரையும் அவருடைய அப்பா முத்துவேலரையும் தினமும் பார்க்காம வெளியே போக மாட்டாரு. புரட்சி தலைவி என்று சொல்லப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய தாய் சந்தியாவை கடவுளுக்கு நிகராக பார்த்தவர். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா கலைஞர் அவர்கள் 94 வயது வரையிலே அவருடைய உதவியாளர் போல இருந்து செயலாற்றியவர். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையிலே வாரத்தில் ஒரு நாள் தான் பெற்றெடுத்த தாயோடு உணவு அருந்துவதையே மிகவும் பெரிய பாக்கியமாக கருதியவர். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த இந்த நாட்டிலே தன்னை பெற்றெடுத்த தந்தை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அதற்கு தலைவராக்கிய அன்புமணி அவர்களை தலைவராக்கிய ஒரு மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற துரோகம் ஒன்னா ரெண்டா நினைச்சு பாருங்க. ஒன்னா ரெண்டா போலியாக ஆவணங்களை தயாரித்து தனக்கு சாதகமாக சில நடவடிக்கைகளை அன்புமணி எடுத்திருக்காரு. நீதிமன்றத்தை அவமதித்த அன்புமணியை சிறையில் அடைக்க வேண்டும்னு இந்த கடலூர் என்பது ராமதாஸ் கோட்டை, யாருக்கும் பணியாது, புயலுக்கும் பணியாது. நான் அப்பாவிடம் சொல்கிறேன், நீங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றிய அன்புமணி மீது வழக்கு தொடர வேண்டும்னு போலி பத்திரம் மூலம் நிலத்தை பிடுங்குவதை பார்த்திருக்கிறோம். ஆனால் 40 ஆண்டு காலம் உழைத்து உருவாக்கிய கட்சியை அபகரித்திருக்கிறார் அன்புமணி. கட்டாயம் அவர் சிறையில் தள்ளப்பட வேண்டும்னு அருள் எம்எல்ஏ ஆவேசமாக பேசியிருக்கிறார். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.